பலரும் பணக்காரர் ஆக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். பங்கு சந்தை அதற்கான ஒரு பாதையை வழங்குகிறது. இது சட்டென்று பணக்காரர் ஆகும் திட்டம் அல்ல. ஆனா அறிவு மற்றும் பொறுமையுடன் நீங்க செல்வத்தை உருவாக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு வழிகாட்டும். இது உங்க நிதி வெற்றிக்கான வரைபடம். பங்கு சந்தை கொஞ்சம் பயமுறுத்தலாம். கவலைப்படாதீங்க, நாங்கள் அதை எளிதாக்குவோம். நீங்கள் அடிப்படைகளை கற்றுக்கொள்வீங்க. நீங்கள் உத்திகளை கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் முதலீடு செய்ய தயாராக இருப்பீங்க. உங்க எதிர்காலத்தை உருவாக்க ஆரம்பிக்கலாம். பங்கு சந்தை முதலீட்டின் உலகத்தை ஆராய்வோம். உங்க கனவுகளை நனவாக்குவோம். ஒரு நிறுவனத்தின் ஒரு பகுதியை நீங்கள் சொந்தமா வச்சிருப்பதா கற்பனை செய்து பாருங்க. அதுதான் ஒரு பங்கு. இது உரிமையின் ஒரு பங்கு. பங்குல என்பது ஒரு நிறுவனத்தின் சொத்துக்களை ஒரு சிறு பங்காகும். நீங்க ஒரு பங்குதாரரா மாறும்போது அந்த நிறுவனத்தின் ஒரு சிறு பங்கின் உரிமையாளரா இருக்கீங்க. இது உங்களுக்கு அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில பங்கு பெறும் வாய்ப்பை வழங்குகிறது. நீங்க பங்குகளை வாங்கும் போது நீங்கள் ஒரு பங்குதாரரா மாறுறீங்க. பங்குதாரரா இருப்பது உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. நீங்கள் பங்குகளை வாங்கும் போது நீங்கள் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில பங்கு பெறுறீங்க. இது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. நிறுவனங்கள் பணம் திரட்ட பங்குகளை விற்கின்றன. பங்குகளை விற்பது மூலம் நிறுவனங்கள் தங்கள் வளர்ச்சிக்கு தேவையான நிதியை பெறுகின்றன. இது அவர்களுக்கு புதிய திட்டங்களை தொடங்கவும், தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும், மேலும் பலவற்றை செய்யவும் உதவுகிறது. இந்த பணம் அவர்கள் வளர உதவுது. வளர்ச்சி என்பது நிறுவனத்தின் வெற்றிக்கு முக்கியமானது. வளர்ச்சியால் நிறுவனங்கள் புதிய சந்தைகளை அடைய முடியும், புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்த முடியும், மேலும் அதிக வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடியும். நீங்கள் பங்குகளை வாங்கும்போது அவர்களின் வளர்ச்சியில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க. இது உங்களுக்கு நிதி வளர்ச்சியை வழங்கும் வாய்ப்பை வழங்குகிறது. பங்குகளில் முதலீடு செய்வது உங்கள் பணத்தை அதிகரிக்க உதவுது. பங்கு சந்தைகள் என்பது சந்தை இடங்கள். இங்கு பங்குகள் வாங்கப்பட்டு விற்கப்படுகின்றன. பங்கு சந்தைகள் பங்குகளை வாங்கும் மற்றும் விற்கும் இடமாக செயல்படுகின்றன. வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் இங்கு பங்குகளை வர்த்தகம் செய்கிறார்கள். பங்கு சந்தைகள் பங்குகளை வாங்கும் மற்றும் விற்கும் இடமா செயல்படுகின்றன. இங்கு பங்குகள் வாங்கப்பட்டு விற்கப்படுகின்றன. நியூயார்க் பங்கு சந்தை ஒரு பிரபலமான உதாரணம். இது உலகின் மிகப்பெரிய பங்கு சந்தைகள் ஒன்றாகும். இங்கு பல நிறுவனங்கள் தங்கள் பங்குகளை விற்கின்றன. இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். பங்கு சந்தையின் அடிப்படைகளை புரிந்து கொள்வது உங்களுக்கு நல்ல முதலீடுகளை செய்ய உதவும். இது உங்களுக்கு நிதி வளர்ச்சியை வழங்கும் வாய்ப்பை வழங்குது. இது உங்கள் முதலீட்டு பயணத்தின் அடிச்சலாம். முதலீட்டு பயணத்தை தொடங்குவதற்கு முன் பங்கு சந்தையின் அடிப்படைகளை புரிந்துவது முக்கியம். இது உங்களுக்கு நல்ல முதலீடுகளை செய்ய உதவும். முதலீடு செய்ய பல வழிகள் உள்ளன. முதலீடு என்பது உங்கள் பணத்தை வளர்க்க ஒரு முக்கியமான வழியாகும். ஆனா சரியான உத்திகளை தேர்ந்தெடுப்பது அவசியம். ஒரு தொடக்கக்காராக அதை எளிமையாக வைச்சிருங்க. ஒரு உத்தி மதிப்பு முதலீடு. குறைவா மதிப்பீட்டப்பட்ட நிறுவனங்களுக்கு தேடுங்க. மதிப்பு முதலீடு என்பது குறைவா மதிப்பிடப்பட்ட பங்குகளை அடையாளம் காண்பது மற்றும் அவற்றின் உண்மையான மதிப்பை அடையும் போது லாபம் பெறுவது. அவற்றின் பங்குகளை குறைந்த விலையில் வாங்கவும். இந்த அணுமுறை பொறுமையும் ஆராய்ச்சியையும் தேவைப்படுத்துகிறது. ஆனா நீண்ட காலத்தில் இது பயனுள்ளதாக இருக்கும். மற்றொரு உத்தி குறியீட்டு நிதி முதலீடு. குறியீட்டு நிதிகள் ஒரு குறிப்பிட்ட சந்தை குறியீட்டை கண்காணிக்கின்றன. அவை பன்முகப்படுத்தலை வழங்குகின்றன. குறியீட்டு நிதிகள் குறைந்த செலவுகளுடன் அதிக பங்குகளை பெற உதவுகின்றன. குறியீட்டு நிதிகள் ஒரு குறிப்பிட்ட சந்தை குறியீட்டை கண்காணிக்கின்றன. அவை பன்முகப்படுத்தலை வழங்குகின்றன. பன்முகப்படுத்தல் என்பது உங்கள் முதலீடுகளை பல்வேறு பங்குகள் மற்றும் துறைகளில் பரப்புவதை குறிக்கிறது. இது ஆபத்தை குறைக்க உதவுது. இது ஆபத்துக்கு குறைக்கிறது. முதலீட்டின் போது சூட்டத்தை குருட்டனமாக பின்பற்றாதீங்க. உங்கள் ஆராய்ச்சியை செய்யுங்க. நிறுவனத்தை புரிந்து கொள்ளுங்க. அதன் நிதிகளை பகுப்பாய்வு செய்யுங்க. தகவலறிந்த முடிவுகளை எடுங்க. முதலீடு என்பது ஒரு தனிப்பட்ட பயணம். உங்கள் தனிப்பட்ட நிதி இலக்குகளை புரிந்து கொள்ளுங்க.
உங்கள் ஆபத்து சகிப்புத்தன்மை மதிப்பீடு செய்யுங்க. நீண்ட காலத்துல உங்கள் முதலீடுகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதுக்கான திட்டத்தை உருவாக்குங்க. முதலீடு என்பது ஒரு மார்தான் ஓட்டப்பந்தயம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்க. பொறுமையும் ஒழுக்கமும் முக்கியம். நீண்ட காலத்துல இந்த பண்புகள் உங்கள் முதலீட்டு பயணத்தை வெற்றிகரமா மாற்றும். பலர் பங்கு சந்தை மூலம் நிதி சுதந்திரத்தை அடைந்துள்ளனர். அவர்களின் கதைகள் ஊக்கமளிக்கின்றன. பங்கு சந்தை என்பது வெறும் எண்ணிக்கைகளின் விளையாட்டு அல்ல, இது நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கருவியாகும். நிதி சுதந்திரம் என்பது வெறும் கனவாக இல்லாமல் நிஜமாகும். இந்த கதைகள் நமக்கு நம்பிக்கையை அளிக்கின்றன, நம்மை முன்னேற செய்கின்றன, என்ன சாத்தியம் என்பதை அவை காட்டுகின்றன. வெற்றியடைந்த முதலீட்டாளர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு தங்கள் முதலீடுகளை திட்டமிட்டு சிக்கனமாக செயல்பட்டு வெற்றியை அடைந்தார்கள் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றனர். உதாரணமாக வாரன் பாப்பெட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு புகழ்பெற்ற முதலீட்டாளர். அவர் தனது வாழ்க்கையை முழுமையா முதலீடுக்கு அர்ப்பணித்தார். அவரது வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் அவர் எப்போதும் மதிப்பு முதலீட்டின் மீது நம்பிக்கை வைத்தார். மதிப்பு முதலீட்டின் மூலம் தனது செல்வத்தை உருவாக்கினார். அவர் எப்போதும் தன் முதலீடுகளை நிதானமாகவும் ஆராய்ச்சியுடனும் செய்தார். இதன் மூலம் அவர் மிகப்பெரிய செல்வத்தை அடைந்தார். அவர் பொறுமை மற்றும் ஒழுக்கத்துக்கு ஒரு சான்று. அவர் எப்போதும் நீண்ட கால பார்வையுடன் செயல்பட்டார். இது அவரை மற்ற முதலீட்டாளர்களிடமிருந்து வேறுபடுத்தியது. மற்றொரு ஊக்கமளிக்கும் நபர் பீட்டர் லிஞ்ச். அவர் மிகல்ல நிதியை நிர்வகித்தார். அவர் அசாதாரண வருமானத்தை அடைந்தார். பீட்டர் லிஞ்ச் தனது முதலீட்டு உத்திகளை எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் வைத்தார். அவரது உத்தி நிறுவனங்களை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தியது. அவர் எப்போதும் தன் முதலீடுகளை ஆராய்ச்சியுடனும் நிதானமாகவும் செய்தார். இதன் மூலம் அவர் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார். வெற்றி என்பது அடையக்கூடியது என்பதை இந்த கதைகள் நிரூபிக்கின்றன. வெற்றி என்பது எளிதாக கிடைக்கக்கூடியது அல்ல, அதுக்கு கடின உழைப்பு, பொறுமை மற்றும் நீண்ட கால பார்வை தேவை. இதுக்கு அறிவு, உத்தி மற்றும் நீண்ட கால பார்வை தேவை. நிதி சுதந்திரம் என்பது வெறும் கனவாக இல்லாமல் நிஜமாகும். இந்த கதைகள் நமக்கு நம்பிக்கையை அளிக்கின்றன, நம்மை முன்னேற செய்கின்றன. பங்கு சந்தை என்பது வெறும் எண்ணிக்கைகளின் விளையாட்டு அல்ல, இது நம் வாழ்க்கைய மாற்றும் ஒரு கருவியாகும்.